ஒரே ஒரு செடியை வளர்த்து அந்த செடியிலேருந்து விதைகளை சேகரித்து அந்த விதைகளை எல்லா தொட்டிலையும் போட்டு விட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கீரைகள் வளர்ந்துருக்கு. என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா? மயில் கீரை தாங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் நான் மாடி தோட்டத்தில் வளர்த்தேன். அதை நல்லா முத்த விட்டு விதைகளை சேகரித்து அந்த விதைகளை எல்லா தொட்டிலையும் தூவி விட்டேங்க. இன்றைக்கி எனக்கு ஏகப்பட்ட கீரைகள் வந்திருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய வகை கீரைகளை நான் அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன். மயில் கீரை பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை பண்ணுறது இந்த முறை தாங்க. மாடி தோட்டத்தில் சிறுகீரை, அரைக்கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி, சிகப்பு தண்டுக்கீரைன்னு எல்லா வகை கீரையும் நான் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மயில் கீரை பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை இந்த முறை தான். இன்னும் எனக்கு நிறைய கீரைகள் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 முறை நான் அதை கிள்ளி எடுக்கலாங்க. இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது. நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை இதை நல்லா நமக்கு குறைச்சி கொடுக்குங்க. நம்ம வாரத்தில் 2 முறை இந்த கீரையை கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கலாம். நம்ம தினமும் சமையலுக்கு ஏதாவது ஒரு கீரையை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே வரணும். நம்ம தொடர்ச்சியாக இதே மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக நோய் இல்லாத வாழ்வை நம்மளால் வாழ முடியுங்க. ஆனால் அந்த மாதிரி கீரையை நம்ம ஒரு ஆரோக்கியமான கீரையாக, நஞ்சு இல்லாத கீரையாக நம்ம கண்டிப்பாக எடுக்கணுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் எந்த ஒரு செயற்கை உரங்களும் நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்துகிறதே இல்லை. முழுமையாக இயற்கை உரங்களை மட்டும்தான் நான் பயன்படுத்தி என்னுடைய வீட்டு தேவைக்காக மட்டுமே நான் இதை எடுத்துக்கிறேன். ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள், ஏகப்பட்ட சுவை இதில் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி நமக்கு 2 விதமான கலர் ஒரு கீரையை பார்க்குறது எவ்வளோ ஒரு அழகு இல்லைங்க. அந்த மயில் தோகை மாதிரி இந்த கீரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. சரி, கீரை பறிச்சாச்சு. இந்த கீரை குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாவும் தக்காளியும் இப்போ பறிச்சிக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நிறையவே இருக்குது. போன வீடியோஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பச்சை மிளகாய் நான் அறுவடை பண்ணி எடுத்திருப்பேன். இன்றைக்கி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது. இந்த தக்காளியை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செடியில் பார்த்திங்களா இலை எதுவுமே இல்லை, ஏன்னா பூச்சி வந்துருச்சுங்க. ஒரே ஒரு தக்காளி இருந்தது, அதை பறிச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாவும் பறிச்சாச்சு. இன்றைக்கி குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீரை, பச்சை மிளகாய், தக்காளி இது போதும். சூப்பராக ஒரு கீரை கடையில் பண்ணிடலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை நேசி.